ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 14 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நான் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அனிமே நான் நினச்சதை விட செம காமெடியாக போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சம்பவம் இந்த எபிசோடில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போய் என்னோட காசை நான் திருப்பி கொடுங்கடா அப்படின்னு வாங்கிட்டு வரும்போது ட்வின்களோட பாஸ் வராமல் அவளோட க்ளோன் மாதிரி வேற ஒருத்தி அனுப்பி வச்சிருப்பா. அவளை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவள் எங்கே போனா, அவள் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சொத்து பத்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பியிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஜே அப்புறம் அந்த ப்ளூ சட்டை இப்போ பச்சை சட்டை போட்டான். இந்த பச்சை சட்டையோட போய் இதுக்கப்புறம் ஜிமின்னு நம்ம கூப்பிடலாம். அங்க நம்ம ஜேவோட அக்கா யூகா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த ஜேக்கு பர்கர்லாம் கொடுத்து சாப்பிட வைப்பான் நம்ம ஹீரோ. அப்போ இங்க இருக்க அவனோட அக்கா யூகா கிட்ட நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க அக்கா யூகாவும் நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்டுட்டு இருந்தேன் தப்புன்னு துப்பிட்டு அச்சச்சோ இவனை இப்படி போயிட்டு இருக்கா, இதை என் ஃப்ரெண்டு கேட்டான் அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிருவான், ஏன்டா வாழ்றோன்னு வாழ்க்கையே வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த பச்சை சட்டை ஜிம்முன்னு ஓ கதை அப்படி போதோ அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ ஜே அப்புறம் யூகா பொண்ணு இவங்கலாம் ஒரு கண்ணாடி குண்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த ட்விங்கிள்ல சேர்ந்த பாஸ் மாதிரி ஒருத்தர் வந்தா பார்த்தீங்களா வேஷம் போட்டு அவன் இந்த மாதிரி சம்மன் பண்ணியிருப்பா ரெலி கியூன்னு. அந்த கியூனை தான் நம்ம ஹீரோ பிடிச்சி வந்து இந்த கண்ணாடி குண்டை அடைச்சி வச்சிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அதுகிட்ட மிரட்டி கேட்டு இருப்பான். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லல அப்படின்னா இந்த புக்கில் ஒன்று அடைச்சி வச்சிருவேன் புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவா. அப்போ நம்ம ஹீரோ சரி இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, இப்போ அந்த ட்வின்கிளை சேர்ந்த பாஸ் என்னை பார்க்க வரல அப்படின்னா அவள் ஏதோ ஒரு விஷயத்தை மாட்டிட்டு இருக்கா அப்படி தானே அப்படி சொல்லும்போது ஆமாம் அவள் மாட்டிட்டு இருக்கா அப்படி கரெக்டு சரி. அப்புறம் அடுத்த கேள்வி அவள் இந்த இடத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும், ஏன்னா அவள் என்னை வாட்ச் பண்ணுறதுக்காக என்னை சுற்றி இருப்பா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவள் ஆமாங்க கரெக்டாக சொல்லிருக்கீ அப்படி சொன்னேன். அப்படியா அப்படின்னா அவள் எங்கே இருக்கா, அவ இந்த மாதிரி மந்திர பொருட்கள் இருப்பாள்ல அவ எங்க இருக்கா சொல்லு, இந்த வீட்டுக்குள்ள தானே அவ இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை மிரட்டி கேட்டோன்னே அந்த ரெலிக்கணும் நம்ம ஹீரோ கிட்ட என்ன மிரட்டாதீங்க பயமா இருக்கு, அந்த டேபிள் மேல சிலை இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ளதான் அவ இருக்கா அப்படி சொல்லிட்டு கை காட்டி விட்டுருவா. நம்ம ஹீரோ அந்த சிலையை பார்த்துட்டு இதை நான் இதுக்கு முன்னாடி உடச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, சரி இவ உள்ள இருக்கா அப்படின்னா இவ உள்ள இருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு 13வது சென்சர் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண பாருங்க. உடனே அந்த சிலைக்குள்ள இருந்து அந்த ட்வின் கில்ட சேர்ந்த அந்த பாஸ் ஹைஸு ஏன்டி ரெலிக்யூன்னு போட்டு கொடுத்த அவனை நம்பின பாத்தியா என்னையே போட்டு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைக்குள்ள இருந்து அந்த ட்வின் கில்டோட பாஸோட ஆத்மா அப்படி வெளியே வரும் பாருங்க. ஆனால் அவளால் முழுசாக வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னா அவள் அதுக்குள்ளே வசமாக மாட்டிக்கிட்டா. ஐயோ நான் இவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனே, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் அந்த டீமன் டவர் அப்படி நொறுங்கி ஒன்றுமே இல்லாமல் முதல்ல நம்ம ஹீரோ வந்தால் பார்த்தீங்கன்னா நொறுக்கி தள்ளிட்டு அந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே அவள் பதட்டப்பட்டு ஐயோ இந்த எனர்ஜி அப்படின்னா கண்டிப்பாக லியோ திரும்ப வந்துட்டு அவளை இருக்கே அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பவர்ஃபுல்லாக சென்ஸ் பண்ணி அவளோட அந்த மேஜிக் பவர் வச்சு நம்ம ஹீரோவை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ வந்தது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இவன் எங்க இருக்கானோ அவன் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவனை நல்லா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நமக்கு டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சிலைக்குள்ள போயிருக்கா. அந்த சிலைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ட்வின்கில் சேர்ந்த அந்த பாஸ் அங்க அவ இருக்கான்னு தெரியாமே நம்ம ஹீரோ அங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே வழக்கம் போல அந்த பொருளை நான் உடச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த பொருள் எல்லாத்தையுமே உடச்சு போட்டிருக்கான். அதை பார்த்து அவ கடுப்பாயிட்டு ஐயோ இது ஒன்னா இருந்தா தானே என்னால முழுசா வெளியே வர முடியும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருப்பா. அப்பதான் அங்க இருக்க அந்த ப்ளூ சட்டை என்ன பண்ணுவான், கம்மை வாங்கிட்டு வந்து இதை ஒட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா மேல கம்மை ஊற்றி வச்சுட்டு ஒட்டு கச்சக் புச்சக்கு தேய்ச்சி வச்சிருவானா. அதை பார்த்துட்டு அவன் ட்வின்கில் சேர்ந்த அந்த பாஸ் ஐயையோ ஏன்டா இதை போட்டு பாடாப்படுத்துறீங்க என்னால் வெளியே வரவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே நம்மளுக்கு வாய்த்த அடிமைகள் நல்ல திறமைசாலிகள் அவங்களா வந்து மாட்டிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த சிலையை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த ட்வின்கில் சேர்ந்த பாஸ் ரெலிக்யூனை பார்த்து ஏய் உன்னை எதுக்கடி நீ போட்டு கொடுத்த, இவனை போட்டு பாடாப்படுத்துவான், நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குற ரெலிக்யூன் வெளியே வந்து இவனை அட்டாக் பண்ணு அப்படி சொன்னேன். அந்த ரெலிக்யூன் கண்ணாடி குண்டுகள் வந்துட்டு ஐயோ நாளை வெளியே வர மாட்டேன், அவர் என்னை போட்டு மிதிச்சிருவாரு எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவள் வெளியே வர மாட்டா. அதை பார்த்துட்டு அவ ஐயோ என்னை சுற்றி இருக்கவங்களா இப்படி இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு அந்த பாஸ் அழுதுட்டு இருப்பா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜே இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் ட்வின்கில் சேர்ந்த ஒரு ஆள் தானே. அதை பார்த்துட்டு அந்த ஹேஸ் இருக்கா பாருங்க ட்வின்கில் சேர்ந்த பாஸ் இங்க பாரு ஜெய் நீ இவனை அடிச்சு கொள்ளு, இவனை கொன்னுன்னா நான் உனக்கு நிறைய பரிசு தருவேன், ஏன்னா நான் தான் ட்வின்கில் சேர்ந்த பாஸ் அப்படி சொன்னேன். அதை கேட்டு எங்க ஜேவும் என்னது நான் அடிக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே பாருங்க நான் அவரோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட பொம்மையில் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை காட்டணுன்னே டேய் உடனே இவனை அடிச்சு கொள்ளுடா இவன் நல்லவன் கிடையாதுடா, நீயும் நானும் ஒரே கில்ல சேர்ந்தவங்க தான், உனக்கு நான் பாஸ் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னோன்னே. அதை கேட்டு நம்ம ஜே இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பாஸ் கிடையாது நான் உங்கள் கில்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்ச் கொடுத்துருப்பா பார்த்தீங்களா, அந்த பேட்ச் அப்படி தூக்கி வீசுறான். அதை தூக்கி வீசுன்னு அப்படி போய் விழுந்ததுக்கப்புறம் அந்த இடமே அப்படி கெடுக்கிட்டு நடுக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஜே அவனோட பேட்சை தூக்கி எரிஞ்சான் பார்த்தீங்களா, அதனால அப்போ அந்த கடவுள் ஜே மேலே கடுப்பாயி நீ எப்படி என்ன நிராகரி
சாகடிக்கலாம் அப்படின்னு அவனை கொல்ல பார்ப்பாங்க. மூக்கு கண்ணு வாய் எல்லாத்தையும் ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அவன் சாகர நிலைமை இருப்பான். அப்படி கீழே விழுவான். அதை பார்த்து அவங்க அக்காவும் பச்சை சட்டையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ட்வின்களை சேர்ந்த பாஸ் கைஸ், இங்க பாரு ராஜே, நான் சொல்றது கேளு, கடவுள் கோவத்துக்கு ஆளாகாத, ஒழுங்கா அவர் சொல்றதை கேளு, நீ இந்த பேட்ச் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஜே கடுப்பாயி, வாயை மூடுங்க, நீங்களாம் ரொம்ப சுயநலவாதிங்க, உங்களுக்கு தேவையானது காசு பணம், அதுக்காக நீங்க இவர் முதுகுலேயே குத்தி டவர்லேயே மாட்ட வச்சுட்டீங்க. இவர் ஒத்தையா நின்று மக்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு அவர் ஒரு ஹீரோ மாதிரி இருந்தாரு. நாங்க குழந்தையிலிருந்தே அவர் ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். என்னோட ஹீரோவே அவர் தான். அவரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவரை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அவருக்காக நான் உயிரை கூட விடுவேன். உங்களை மாதிரி திருட்டு பசங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நீங்களா சாக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கில்டு பாஸை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த ட்வின் கில்டர்ஸ் அந்த கடவுள் ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த ஜேவை கொல்றதுக்காக அப்படி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒன்று சொல்லுவான் பாருங்க, ஸ்கில், துண்டாக வெட்டுற ஸ்கில், தனித்தனியா பிரிச்சு எடுக்க போறேன் அப்படி நம்ம ஹீரோ பயங்கரமா ஒரு மேட்சிக்கு பண்ணுவான். அதை பார்த்து அந்த கடவுளே என்னது நடக்குது அப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு ஸ்லைஸ் வெட்டுவான் பாருங்க, குறுக்க ஒரு நூல் மாதிரி இருக்கும். அது அப்படியே துண்டா ரெண்டா கட் ஆயிரும். அதோட கனெக்ஷனே கட் ஆயிரும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ட்வின் கில்ஸ் அந்த பில்டிங்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா அந்த மிசைல்லாம் வந்து விழுந்து பாத்தீங்களா, அதனால அந்த இடமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கில்டஸ் அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த நெருப்பு அணைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த மேஜிக் எல்லாம் கட் ஆகி அவங்க பவர் யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதை பார்த்து ஒருத்தர் என்னால மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து ஓடி வந்த பொண்ணு, ஆமா எங்க யாராலையுமே மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அந்த கேப்டன், என்ன நடக்குது இங்க, என்னாலையும் டெலிபோர்ட் பண்ண முடியலையே, யாராலையுமே மேஜிக் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பானுங்க. அந்த ட்வின் கில்ட சேர்ந்தவங்க அண்டர்ஸ் எல்லாருமே மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது பவர், அதாவது மேஜிக் பவர் கட் ஆயிடுது. அவனுங்க அதை அடிச்சுட்டு என்ன நடக்குன்னு தெரியலடா ஓடுகடா அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோ அந்த ட்வின் கில்ட சேர்ந்த கடவுள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கடவுளுக்கும் பூமிக்கும் உள்ள கனெக்ஷனே நம்ம ஹீரோ கட் பண்ணிடுறான். கட் பண்ணனால இப்ப என்ன நடக்குது, அந்த கடவுளுக்கும் பூமிக்கும் அதான் கனெக்ஷன் இல்லையே, அதனால நம்ம ஜேவை அதால கொல்ல முடியாது. நம்ம ஜே அப்படி உயிர் பழைச்சிடறான். நம்ம ஹீரோ, டே அவ்வளோதான், உனக்கு ஒன்றும் ஆகாது, என் மேலே நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கியாடா, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஜெயும், அங்கிள் நீங்கள் என்னோட அங்கிள் லியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூர்க்க பூந்து அவ இருக்கா பார்த்தீங்களா, ட்வின் கில்ட சேர்ந்தவ, அவ என்னாச்சு, என்னால் மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியலையே, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் அந்த கடவுளுக்கும் பூமிக்குள்ள கனெக்ஷனே கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த கடவுளால் பூமியில் உங்களுக்கு சக்தி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்போ இந்த சக்திலாம் எப்படி இயங்குதுன்னா, அந்த கடவுள் ஸ்ட்ரைட்டாக பூமிக்கு வரக்கூடாது. அந்த கடவுள் இப்போ பூமிக்கு வந்தாங்கன்னா அவங்களோட சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால அந்த கடவுள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு பயங்கரமான ஒரு பாஸை சூஸ் பண்ணுறாங்க. அந்த பாஸுக்கிட்ட அவங்களோட பவர்லாம் கொடுக்குறாங்க. அந்த கில்டு பாஸ் கிட்ட கடவுளோட பவர் கிடைச்சோன்னே அந்த கடவுளோட பவர் அந்த கில்டு பாஸ் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஹண்டர்ஸ்க்கு கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ காமெடியாக சொல்லியிருக்காங்க பாருங்க. கரண்டை உருவாக்குறது அந்த கடவுள், கரண்டை உருவாக்கி அதை அப்படி கொண்டு போகிறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த கில்டு பாஸு. அவங்ககிட்ட இருந்து இங்கே வருது பார்த்தீங்களா சுவிட்ச் பாக்ஸு, அவங்க தான் இந்த மற்ற கில்டு மெம்பர்ஸு, அந்த ஹண்டர்ஸ், இவங்க எல்லாருமே இப்படி தான் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னியாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கில்டு பாஸ் கிட்ட, என்ன ஃபியூஸ் பண்ண பல்பா மாறிட்டியா, இதுக்கப்புறம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி அந்த கிராப் கில்டு இருக்கான் பார்த்தீங்களா லூயிஸ், அவங்ககிட்ட இருந்து தானே நம்ம ஹீரோ ஒரு ஸ்டோன் எடுத்திருப்பான், அவனோட பவர் இருக்க ஸ்டோனு. அதனால நம்ம ஹீரோ அவனோட ராய் ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் இந்த பூமிக்கும் அந்த கடவுளுக்கும் இருக்கிற கனெக்ஷனை அப்படி கட் பண்ணியிருக்கா. இந்த பவர் யாரோட பவர்னா அந்த கிராப் கில்டஸ் அந்த பாஸ் அந்த லூயிஸோட தான். நம்ம ஹீரோ அந்த பவரை யூஸ் பண்ணி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டதா இங்கே சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி இதுக்கப்புறம் அவனோட கடவுளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி அவங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா என் முன்னாடி நேராக பூமிக்கு வர சொல்லி, அவங்களால தான் பூமிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பட்டார்னு பார்த்தா மேலே இருந்து இடி இடிக்கும் பர்பிள் கலரில். மேலே அந்த மேகத்தில் பார்த்தா ஒரே மின்னல் சுழலாக இருக்கும். அதை பார்த்து மக்கள் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று நடக்கு பாருங்க. அங்கே அந்த சூறாவளி காற்று வந்து அந்த பிரகாசத்தில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் முடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடமே அதிரும். காற்றுல அப்படி அங்கே இருக்க எல்லாருமே நிற்க முடியாமல் இருப்பாங்க. அந்த கடவுள் ஸ்ட்ரைட்டாக பூமிக்கு வந்துட்டாங்க. அதாங்க அந்த ட்வின் கில்டு கடவுள். அவங்க பூமிக்கு வந்த உடனே நம்ம ஹீரோதெல்லாம் பார்த்துட்டு, ஓ பூமிக்கு அந்த கடவுள்லாம் வராங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடவுள் சம கடுப்போட நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கடவுள் ட்வின் கில்டஸ் அந்த கடவுள், அவங்களோட பேரு ஃப்ரெயுஜா. நம்ம ஹீரோ பார்த்த உடனே அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அப்படி கையை தூக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த மின்னல் அட்டாக், பர்பிள் மின்னல், அதை அப்படி நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. சும்மா நம்ம ஹீரோ மேலே பட்டாரம் அந்த அட்டாக் விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கடவுளே ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பாரு. கையில் பார்த்தா அந்த கிராப் கில்டை சேர்ந்த அந்த ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாஸோட ஸ்டோனு, அதை கையில் வச்சுட்டு,
நீ இங்க வந்தது பெரிய தப்பு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எப்படி கெத்தா நின்னா ஸ்வாட வச்சுட்டு அதே மாதிரி இப்போவும் நம்ம ஹீரோ அந்த கையில ஸ்டோனை வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த மேஜிக் பவர் கிரியேட் பண்ணி ஒரு வெப்பனே ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆக்கி 2 பவரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெப்பனே கிரியேட் பண்ணுவா பாருங்க. அது பார்க்கறதுக்கே பயங்கரமான டெத்து கோடாரியா இருக்கும். அந்த டெத்து கோடாரி எடுத்துட்டு வந்துட்டு அப்போ அந்த பாம்பு கடவுளோட பவரையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வச்சு இப்போ நான் அடிக்க போற அடியில உன் தலை 2ஆ பொழந்துக்கு போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம பவர்ஃபுல்லா இருப்பாரு. பார்த்தா அதுக்கு அந்த பாம்பு கடவுளுக்கு இந்த மாதிரி கடவுளை கண்டாலே பிடிக்கல. அது என்னன்னு இது வரைக்கும் சொல்லல. அதனால அந்த பாம்பு கடவுளும் ரொம்ப டெரரா ரொம்ப சந்தோஷமா அதை அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவும் அப்படி பறந்து போய் அடிப்பான் பாருங்க. ஓங்கி ஒரு ஸ்லாஷ் குறுக்க மூஞ்சோட சேர்த்து அடிச்ச அடியில குறுக்க கோடே விழுந்துரும். அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வழியில கத்திட்டு இருப்பாங்க. அதை ஜே அவங்க அக்கா அப்புறம் அந்த கில்டு பாஸ் எல்லாம் வாயை பிளந்து பார்ப்பாங்க. என்னது ஒரு கடவுளையே அவன் அட்டாக் பண்ணிட்டானா, இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு வாயை பிளந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த கோடாரி வெப்பன் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே தூள் தூளா உடஞ்சு காணாம போகும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன ஒரே அட்டாக்கு இது உடஞ்சு போச்சு, நான் இன்னும் நல்ல டூல்ஸ் எல்லாம் உருவாக்கணும், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடவுள் அந்த மூஞ்சில வெட்டினா பாத்தீங்களா நம்ம ஹீரோ, அது சம கடுப்பாகி மின்னலெல்லாம் விட்டோம் மேல நிறைய போர்ட்டல் உருவாக்கி அதோட ஆர்மியை வர வைக்கும். நிறைய பேர் இருப்பாங்க அந்த கடவுளோட ஆர்மி, எல்லாம் சண்டைக்கு ரெடியா வருவாங்க. மாஸ்டர் மனுஷங்கன்ற மாதிரி அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க பாருங்க. அவ்வளவுதான் என்ன நடக்க போகுது, பூமியே நாசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு பயங்கரமான நெருப்பு பந்து மாதிரி கீழே வந்துட்டு இருக்கும். செம பவர்ஃபுல்லா கீழே வந்து விழும் பாருங்க. அந்த இடமே நெருப்பு குழம்பா இருக்கும். யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அதை பார்த்துட்டு அந்த ஜேவும் அக்காவும் அப்பா நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் கடவுளோட பவரை யூஸ் பண்ணுவான். அந்த கடவுள் அப்படியே வந்து நிப்பாங்க. இங்க பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், அந்த பூமிக்கு வந்தது பாத்தீங்களா ட்வின் காடோட கடவுள், அந்த கடவுளை பார்த்து ஃப்ரீஜா நீ இங்க வந்திருக்கவே கூடாது, நீ ரூல்ஸை மீறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கத்துவான். அப்ப அந்த ட்வின் கில்டு காடு ஃப்ரீஜா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் யாராலுமே தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு கோவமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன நீ ஒரு கடவுள் மட்டும் தான் இருக்கியா, நீ இந்த மாதிரி பூமிக்கு வந்து ரூல்ஸை மீறினதை மற்ற கடவுள்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க நினைச்சியா, மற்ற 11 கடவுளும் உன் மேல கோவத்துல இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது ஸ்கிரீன்ல பாப்பாகி ஆமா மற்ற கடவுள் எல்லாம் உங்க மேல கோவத்துல இருக்காங்க, அதனால பூமியிலேருந்து உங்களை உடனே வெளியேற்றுறாங்க அப்படின்னு மற்ற எல்லா கடவுளும் 11 கடவுளும் ஒன்னா சேர்ந்து இந்த கடவுளை சங்கிலி மூலமா அப்படி போட்டல வர வச்சு சங்கிலி மூலமா கட்டி அப்படியே பிடிச்சி தூக்கி இழுத்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பாய் அந்த கடவுள் இங்க பாரு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. டே இந்த நாள் உன் கேலண்டர் நோட் பண்ணி வச்சுக்கோ, உன்னை திரும்பி வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல மாதிரி பேசிட்டு போவாங்க. அந்த கடவுள் சங்கிலியை வச்சு மற்ற கடவுள்லாம் அந்த கடவுளை உள்ள இழுத்துருவாங்க. இந்த பக்கம் அவ்வளவுதான், போனதுக்கு அப்புறம் அந்த இடமே நார்மல் ஆயிரும். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத நிறைய ட்விஸ்ட் டேனு ஆக்ஷன் ஃபன்னு காமெடி எல்லாமே மிக்ஸ் ஆகி நிறைய இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வரப்போகுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.